எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை மறுபடியும் மறுபடியும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான இதமான அழகான நேரத்திலே நான் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, தேவன் என்னையும் உங்களையும் இந்த உலகத்திலே இருந்து வேறு பிரித்தார். இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல. நான் இந்த உலகத்தில் இல்லாததைப் போல, உலகத்தான் அல்லாததைப் போல நீங்களும் உலகத்தான் அல்ல என்று யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு ஜெபித்த ஜெபத்தை ஞாபகப்படுத்துங்கள். இந்த உலகத்தின் பாவத்திலே நாம் ஒரு காலத்தில் வாழ்ந்தோம், பாவ சேற்றிலே வாழ்ந்தோம். ஆனால் இந்த பாவத்தில் இருந்து தேவன் என்னையும் உங்களையும் வேறு பிரித்தார். பரிசுத்தம் என்பது வேறு பிரித்தல் என்ற ஒரு அர்த்தம். தேவன் தம்முடைய ஜனமாய் ஒரு பரிசுத்த ஜனமாக நம்மை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்திலே இருந்து தமக்கென்று சொல்லி வேறு பிரித்தார். அன்றைக்கு தேவன் ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை அழைத்தார். அவனுடைய தகப்பன் வீட்டிலிருந்து அவனை பிரித்தெடுத்து ஒரு மனிதனாய், ஒரு குடும்பமாய், ஒரு ஜாதியாய், ஒரு சந்ததியாய் தேவன் தம்முடைய பரிசுத்தத்துக்கென்று பிரித்தெடுத்தார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனம் பரிசுத்தம் உள்ளது என்று சொன்னார். பரிசுத்த ஜனமாக தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த பரிசுத்த ஜாதியானர்கள் இன்றைக்கு உலகத்தோடு கலக்கப்பட்டு உலகத்தரை போல மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். கடந்த நாட்களில் நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன் ஒரு செய்தியை. இங்கிலாந்து தேசத்தில் 500 திருச்சபைகள் 500 முஸ்லிம் பள்ளிகளாக மாறியிருக்கிறதாக பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்தவ தேசம்தான், கிறிஸ்தவ நாடுதான். ஆனால் இன்றைக்கு தேவ நம்பிக்கையற்று போய்விட்டார்கள், உலகத்தோடு கலந்து விட்டார்கள். உலகம் சபைக்குள்ளே வந்து விட்டது. உலகத்துக்கு காரியங்கள், பாவங்கள் சபைகளை நிரப்பினது. சபைகள் பாழாய் போகிறது. என கருமையானவர்களே, தேவன் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டார். ஆனால் அன்றைக்கு இருந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? உலகத்தோடு கலந்தார்கள், அந்நிய ஜாதிகளோடு கலந்தார்கள், அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணினார்கள். அவர்கள் குமாரர்களை இவர்களுக்கு கொடுத்து மாறி மாறி அவர்கள் வாழ்வை கெடுத்து கொண்டார்கள். இதைத்தான் எஸ்ரா புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் 9வது அதிகாரம். அவருடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரர்களுக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசத்தின் ஜனங்களோட கலந்து போயிற்று. பரிசுத்த வித்து தேசத்தின் ஜனங்களோடு கலந்து போயிற்று. தங்களை சுற்றிலும் இருக்கிற அந்நிய ஜாதியார்களோடு கலந்தார்கள். அவிசுவாசிகளோடு அங்கே தங்கள் சம்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். பரிசுத்த வித்து தீட்டானது. என கருமையானவர்களே, இன்றைக்கு திருச்சபையை கர்த்தர் பரிசுத்தத்துக்கென்றே அழைத்தார். உன்னையும் என்னையும் பரிசுத்தத்துக்கென்றே தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் தான் நாம் இருக்கிறோம், ஆனால் உலகத்தார் அல்ல. தேவன் இந்த உலகத்திலிருந்து ஒரு கூட்ட ஜனமாக, ஜாதியாக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் உலகத்தோடு கலந்து விட்டோமா? உலக பாவத்தினால் கரைப்படைந்து விட்டோமா? அந்நிய நுகங்களிலே அவிசுவாசங்களோடு பிணைக்கப்பட்டு விட்டோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஜாதியாய் இருக்கிற நாம் பரிசுத்த தேவனை பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தேவனுக்கென்று ஒரு ஜாதியாக நம்மை வேறு பிரித்தார். இன்றைக்கு தேவனுக்கென்று நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிப்போமா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் எஸ்ரா போய் தங்கள் வாழ்க்கையில் இருந்த அருவருப்புகளை நீக்கினார்கள், அந்நிய ஸ்திரீகளை விலக்கினார்கள், அந்நிய தேவர்களை அகற்றினார்கள், தேவனுக்கு தங்கள் வாழ்வை ஒப்புக் கொடுத்தார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்வில் எது உங்கள் வாழ்க்கையில் அந்நிய காரியமாக இருக்கிறது? எது அருவருப்பானதாக இருக்கிறது? உங்கள் பாவங்களை அகற்றுகிறீர்களா? அருவருப்புகளை அகற்றுகிறீர்களா? பரிசுத்தத்துக்கென்று உங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, இந்த நேரத்தில் சுவாமி, ஒரு பரிசுத்த ஜாதியாக, ஜனங்களாக எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் யார் யார் ஆண்டவரே
உலகத்தினால் கரைப்படுத்தப்பட்டு, பாவத்தினால் கரைப்படுத்தப்பட்டு, அருவருப்புகளினால், அந்நியர்க காரியங்களினால் சிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் ஆண்டவரே தங்கள் அருவருப்புகளை விட்டு, ஆண்டவரே அசுத்தங்களை விட்டு கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். அன்பு கரத்துக்குள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கருமையானவர்களே, பரிசுத்தத்துக்கென்று வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.